Hi guys, welcome to our channel. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஹீரோ மூவியை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆன மேடம் வெப் அப்படிங்கிற ஒரு மூவி தான். ஸோ உங்களுக்கு ஸ்பைடர்மேன் மூவிஸ் அண்ட் ஸ்பைடர் ரிலேட்டடான சூப்பர் பவர்ஸ் இருக்கிற கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மூவியுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட மதர் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பைடரை தேடி போவாங்க. அங்கே அந்த ஸ்பைடரை கண்டுபிடிச்சதும் அவங்க கூட இருக்க ஒரு பர்சன் அவங்க ஏமாற்றிட்டு ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பைடரை எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ ஹீரோயினோட லைஃப் அங்கேயே முடிஞ்சிடும். அந்த இடத்துல ஹீரோயினோட பர்த்து ஸ்பைடர்ஸால் ஸ்டார்ட் ஆகும். ப்ரெசென்ட்டில் ஒரு ரெஸ்கியூ டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதில் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களோட பவர் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் நடக்க போகிற எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி அவங்களோட இமேஜினேஷனில் அது தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபியூ இன்சிடென்ட் நடக்கும். ஸோ அதுக்கடுத்து யார்கிட்டையும் அவங்க சொல்ல யோசிக்கிறாங்க, பிகாஸ் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நைட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களோட ஆப்போசிட்டில் 3 கேர்ள்ஸ் இருப்பாங்க. திடீர்னு அவங்களோட இமேஜினேஷனில் தூரத்துலேருந்து ஒரு அன்னோன் பர்சன் வந்து அவங்க 3 பேரையுமே அட்டாக் பண்ண போகிற மாதிரி தெரியுது. இதை சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேகமாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்குமே செம கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த வில்லன் இவங்களை சேஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அப்புறம் தான் அவங்களுமே நம்புவாங்க, ஹீரோயின் சொன்னதுலாமே கரெக்டு தான். ஸோ அவங்களால ஃப்யூச்சரில் நடக்கிற எல்லாத்தையுமே இமேஜினேஷனில் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ அவங்கள சேஸ் பண்ணுற அந்த வில்லன் யார் அப்படின்னா, மூவியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட மதர்கிட்டேருந்து ஒரு ஸ்பைடரை திருடிட்டு அவங்கள ஷூட் பண்ணிட்டு போகிற அந்த பர்சன் தான். அவனுக்குமே ஸ்பைடர் ரிலேட்டடான சில பவர்ஸ் இருக்கும். சேம் டைம் எக்ஸ்ட்ரா அந்த இமேஜினேஷன் பவருமே இருக்கும். ஸோ அவனோட இமேஜினேஷனில் அந்த 3 கேர்ள்ஸ் தான் அவனோட எனிமீஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். ஸோ அதனால தான் அவங்க அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்கள அட்வான்ஸ்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். பட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்கள சேவ் பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்கும். பரவாயில்லையா, அந்த பர்சன் குட் பர்சனாக இருக்கான். ஸோ இப்போ மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு ரெஸ்கியூ டீமில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களோட டீமில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா சிட்டியில் யாராவது ஆக்சிடெண்ட்டில் ஸ்டக் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி டைமில் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற பீப்புள்ஸை ரெஸ்கியூ பண்ணி சேஃபாக கொண்டு வரது அவங்களோட ஒர்க்கு. இப்போ ஹீரோயினும் அவங்களோட டீம்மேட்ஸும் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு கார் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிரும். இப்போ காரில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஹீரோயின் தனியாக போயிட்டுருக்காங்க. அங்கே போனதுமே அந்த பர்சனை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காரோட டோர் லாக் ஆகி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே ஸ்டக் ஆகிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபியூ மினிட்ஸில் அந்த கார் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ்லேருந்து கீழே இருக்க அந்த வாட்டரில் விழுந்துடும். ஸோ அந்த ரிவரில் இப்போ அண்டர் வாட்டர்லேயே ஆல்மோஸ்ட் 5 to 6 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஸ்டக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த அண்டர் வாட்டரில் இருக்கும்போது தான் அவங்களோட பவர் ஆக்டிவேட் ஆகும், அவங்களோட சூப்பர் பவர். அடுத்த ஃபியூ மினிட்ஸில் ஹீரோயினோட டீம்மேட்ஸ் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. பட் அவங்க சேஃபாக இருக்கிறத பார்த்து எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். 5 to 6 மினிட்ஸ் மேலே எப்படி உன்னால் அண்டர் வாட்டருக்குள்ளே இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க செக்அப் பண்ணிவிட்டு அன்றைக்கி
ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்களுக்கு இமேஜினேஷனில் ஒரு விஷயம் தெரியுது. அவங்க பார்த்துட்ருக்க அந்த விண்டோ பக்கத்தில் ஒரு பால் வந்து அந்த விண்டோவை பிரேக் பண்ணுற மாதிரி. அடுத்த ஃபியூ மினிட்ஸில் அவங்க இமேஜினேஷனில் வந்த மாதிரியே அந்த பால் அந்த விண்டோவை பிரேக் பண்ணும். அதை பார்த்தவங்களுக்கு செம சர்ப்ரைசிங்காக இருக்கும். பட் இது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் நெக்ஸ்ட் டே ஒரு ரெஸ்கியூ மிஷனில் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் நடக்கும். அதேமே அவங்களோட இமேஜினேஷனில் வரும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி. அடுத்த ஃபியூ மினிட்ஸில் அந்த இன்சிடென்ட் நடக்கும். ஸோ இப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவரை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே guys, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பர் ஹீரோ மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ அதிகமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சூப்பர் ஹீரோ மூவிஸ் ரிலேட்டடான சீன்ஸ்லாம் ஹையாக இருக்கிற மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இல்லை 2024 வந்த ஒரு மூவி. ஸோ மேடம் வெப் அப்படிங்கிற ஒரு மூவி தான். ஸோ இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மதர் ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர்ஃபுல்லான அண்ட் டேஞ்சரஸான ஒரு ஸ்பைடரை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக அமேசான் ஃபாரஸ்ட்டில் அவங்களோட டீம்மேட்ஸ் கூட ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேயே கேம்ப் போட்டு ஸ்டே பண்ணியிருப்பாங்க எவ்ரிடே. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க தேடி வந்த அந்த ஸ்பைடரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதை சின்னதாக ஒரு பாட்டிலில் லாக் பண்ணி அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்ல வருவாங்க. இப்போ திடீர்னு அவங்க டீமில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கன் எடுத்து அவங்க டீமில் இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 பீப்புள்ஸுமே சடனாக ஷூட் பண்ணுறான். இப்போ ஹீரோயினோட மதர்கிட்ட நானும் என் ஃபேமிலியும் பல வருஷமாக அந்த ஸ்பைடரை பற்றி ரிசர்ச் பண்ணி தேடிட்டுருக்கோம், அதனால் அது எங்களுக்கு தான் சொந்தம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோயினை திடீர்னு ஷூட் பண்ணிவிட்டு அவங்க கையில் இருந்து அந்த ஸ்பைடர் இருக்கிற பாட்டிலை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டில் வாழக்கூடிய சில பீப்புள்ஸ் வருவாங்க. ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போய் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோயினோட மதரை சேவ் பண்ண முடியாது. பட் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுவாங்க. அதுவும் சில சூப்பர் பவர்ஃபுல்லான ஸ்பைடர்ஸை யூஸ் பண்ணி. ஸோ ஹீரோயினோட பர்த்துமே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்ஸால் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து இவங்களுக்குமே அந்த பவர் ஸ்டார்ட் ஆகும், பவர் கிடைக்கிறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும். மெயினாக ஸ்பைடர்மேன் மூவிஸ் எல்லாம் பிடிச்சவங்க யூ ஷுட் ட்ரை. ஸோ ஹீரோயினோட பர்த்துமே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்ஸால் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து இவங்களுக்குமே அந்த பவர் ஸ்டார்ட் ஆகும், பவர் கிடைக்கிறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும். மெயினாக ஸ்பைடர்மேன் மூவிஸ் எல்லாம் பிடிச்சவங்க யூ ஷுட் ட்ரை.